மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டைஸ் பகடை. ரீசனிங்லேயே ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்காக தாங்க நம்ம முதல் டாப்பிக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மேக்ஸுங்கிறது எல்லோரும் ரொம்ப கஷ்டமாக நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ நம்ம ரீசனிங்கில் முக்கியமான டாபிக் டைஸ் பகடை. அதை பற்றி பார்த்துடலாம். என் கையில் இருக்கிறது ஒரு கியூபிக்ஸுங்க. இதை ஒரு பகடையாக அசியூம் பண்ணிக்கோங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா எத்தனை பக்கங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 மொத்தமாக 6 பக்கங்கள் இருக்குங்க. டோட்டல் சைட்ஸ் மொத்த பக்கங்கள் 6 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைட்ஸ், அடுத்துள்ள பக்கங்கள். அதாவது இந்த டைஸில் ஒரு பக்கத்தை நான் தொட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆள்காட்டி விரலை மட்டும் கவனிங்க. அதுக்கு பக்கத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4. அப்போ மொத்தமாக 4 பக்கங்கள். இதுக்கு பக்கத்தில் தொட்டுட்டு இருக்கக்கூடிய பக்கங்கள் மொத்தமாக 4ங்க. அதனால தான் அட்ஜசன்ட் சைட்ஸ், அடுத்துள்ள பக்கங்கள் 4ன்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக இந்த ஆள்காட்டி விரலே திரும்பவும் நல்லா கவனிங்க. இதுக்கு எதிர்பக்கமாக இருக்கக்கூடிய பக்கம் எத்தனை தாங்க? ஒன்று தான். அதனால தான் ஆப்போசிட் சைட் எதிர்பக்கம் அப்படிங்கிறது நம்ம 1ன்னு சொல்லியிருக்கோம். சரி, ஓகேங்க. இதில் மொத்தம் ஒரு 3 கேஸ் இருக்குங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுல. அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் பார்க்க போகிறோம். இஃப் சிங்கிள் டைஸ் இஸ் கிவன், ஒரு பகடை கொடுக்கப்பட்டால், கணக்கீட்டில் உங்களுக்கு ஒரே ஒரு பகடையோட நிலை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோங்க. சரி, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு 7. எதிர் பக்கங்களின் கூடுதல் 7ஆக இருக்க வேண்டும். நீங்கள் வீட்டில் பரமபதம் விளாண்டுருப்பீங்க. அந்த பகடை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 1ன்னு இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் 6ங்கிற ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. 4ங்கிற புள்ளிக்கு ஆப்போசிட்டில் 3ங்கிற புள்ளி வச்சுருப்பாங்க. 2ங்கிற புள்ளிக்கு ஆப்போசிட்டில் 5 புள்ளி வச்சுருப்பாங்க. சரி, அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ எதிர் பக்கங்கள், அப்போ இந்த பக்கத்தையும் நம்ம கூட்டினோம்னா மொத்தம் 7 வரணுங்க. அப்போ 1ஐயும் 6ஐயும் கூட்டினா தான் நமக்கு 7 கிடைக்கும். 2ஐயும் 5ஐயும் கூட்டினா தான் நமக்கு 7 கிடைக்கும். 3ஐயும் 4ஐயும் கூட்டினா தான் 7 கிடைக்கும். இப்படி ஒரே ஒரு பகடை கொடுத்துருந்தா ஒரே ஒரு சின்ன ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் மட்டும்தான். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு 7. எதிர்பக்கங்களின் கூடுதல் 7ஆக இருக்க வேண்டும். உங்களுடைய கணக்கீட்டில் பெரும்பாலும் என்ன தான் இது வரைக்கும் கேட்டுட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஆப்போசிட் சைட் அப்படின்னு மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க, வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகேங்க. அப்போ 1ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா 6ன்னு சொல்லலாம். 2ன் எதிர்பக்கம் 5ன்னு சொல்லலாம். 3ன் எதிர்பக்கம் 4ன்னு சொல்லலாம். இதை தான் நம்ம ஒரு பாக்ஸில் எழுதியிருக்கோங்க. இந்த பாக்ஸுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா 1க்கு ஆப்போசிட் 6, 2க்கு 5, 3க்கு 4, 4க்கு 3, 5க்கு 2, 6க்கு 1. சரிங்களா? 1 லைஸ் ஆப்போசிட் டு 6, 2 லைஸ் ஆப்போசிட் டு 5, 3 லைஸ் ஆப்போசிட் டு 4. அப்போ 1ன் எதிர்பக்கம் 6, 2ன் எதிர்பக்கம் 5, 3ன் எதிர்பக்கம் 4. சரிங்களா? சரி, இதோட எடுத்துக்காட்டு கணக்குகள் நம்ம பார்ப்போங்க. எடுத்துக்காட்டு கேள்வி 1. விச் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 5? 5 என்ற எண்ணுக்கு எதிரே உள்ள எண் எது? கேள்வியில் உங்களுக்கு எப்போவுமே எதிரே உள்ள எண் எது, ஆப்போசிட் நம்பர் மட்டும்தாங்க இந்த பகடையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா பகடையோட நிலை எத்தனை தான் கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு பகடையோட நிலை தான் கொடுத்துருக்காங்க. 1 2 3 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரே ஒரு பகடை கொடுத்துருந்தா என்ன கண்டிஷன் சொல்லிட்டு எதிர் பக்கங்களின் கூடுதல் 7. சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் இஸ் 7. சரிங்களா? அப்போ அதை தான் நம்ம இந்த கட்டத்தில் எழுதியிருக்கோம் பாருங்கள். 1க்கு எதிரே உள்ளது 6, 2க்கு எதிரே உள்ளது 5, 3க்கு எதிரே உள்ளது 4. சரி, ஓகேங்க. அப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? 5 என்ற எண்ணுக்கு எதிரே உள்ள எண் எது? 5க்கு எதிரே உள்ள எண் எது தாங்க? 2 தான். அப்போ இதோட விடை உங்களுக்கு 2. சரி, ஓகேங்க. இன்கேஸ் இதே கொஸ்டினில் ஒரு 2 என்ற எண்ணுக்கு எதிரே உள்ள எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. விச் நம்பர் இஸ் ஆப்போசிட் டு 2 அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இப்போ 2க்கு நேராக என்ன நம்பர் இருக்குது பாருங்கள்? 5. அப்போ 2க்கு எதிரே உள்ள எண் 5. இன்கேஸ் கேள்வியில் உங்களுக்கு 1ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 1ன் எதிர்பக்கம் என்ன தாங்க? 6 தாங்க. அவ்வளோதாங்க கேஸ் 1. சரி, ஓகேங்க. கேஸ் 2 பார்த்துடலாங்க. அடுத்ததாக ஃபார் த கிவன் 2 டைசஸ் இஃப் 2 நம்பர் இஸ் காமன். கொடுக்கப்பட்ட 2 பகடைகளில் 2 எண்கள் பொதுவாக இருந்தால். அப்போ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பகடையோட நிலையும் கவனிங்க. 4 3 4 3 மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் காமனாக இருக்குங்க. சரி, நம்மளோட கண்டிஷன் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா பகடையை பொறுத்த வரைக்கும் காமனாக ஏதாவது நம்பர் இருந்தாலே அதை கேன்சல் பண்ணிடுங்க. இதுதான் ரூல் நம்பர் 1. அப்போ பாருங்கள், கேன்சல் பண்ணிடுறேன். 4 4 கேன்சல் பண்ணிட்டேங்க.
3 3 கேன்சல் பண்ணிட்டேங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் இதில் வந்து 1 இருக்குங்க, இதில் வந்து 5 இருக்குங்க. இதிலேருந்து ஒரே ஒரு சிங்கிள் கொஸ்டின் மட்டும்தாங்க கேட்க முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1இன் எதிர்பக்கம் எது அல்லது 5இன் எதிர்பக்கம் எது. இதில் கேள்வி தவிர கேஸ் 2ல் வேறு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணவே முடியாதுங்க. சரி ஓகேங்க, அதான் பாக்ஸில் எழுதியிருக்கோம். நம்ம 1இன் எதிர்பக்கம் 5, 5இன் எதிர்பக்கம் 1. 1 lies opposite to 5, 5 lies opposite to 1. அவ்வளோதாங்க. சரி, கேஸ் 2ஓட எடுத்துக்காட்டு கணக்கு பார்ப்போங்க. which number is opposite to 2? ரெண்டுக்கு எதிரில் உள்ள எண் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பகடையோட நிலையும் கூர்ந்து கவனிங்க. எத்தனை நம்பர் காமனாக இருக்குன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோங்க. 5 5 1 1. நான் உங்களுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய நம்பரை கேன்சல் பண்ணிட போகிறோம். 5 கேன்சல் பண்ணிட்டோங்க, 1ஐயும் கேன்சல் பண்ணிட்டோங்க. மீதி இருக்கக்கூடிய நம்பர் 2 6 2 6. அப்போ கேள்வியில் பாருங்க, ஆப்போசிட் டு 2, ரெண்டுக்கு எதிரில் உள்ள எண் 6. அவ்வளோதாங்க விடை. அப்போ 6க்கு எதிரில் உள்ள எண்ணு கேட்டிருந்தாலும் ஆன்சர் என்ன தான்? 2 தான். சரி, இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கலாம். 2 + 6 8. ஆனால் நிலை 1ல் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7ஆக இருக்க வேண்டும்னு சொல்லியிருந்தோம். சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் இஸ் 7ன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கேஸ் 1ல் மட்டும்தாங்க அந்த கண்டிஷன். கேஸ் 2ல் அந்த கண்டிஷன் கிடையாது. எதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 வருது. சரிங்களா? அதனால் கேஸ் 1ல் மட்டும்தான் எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7. கேஸ் 2 and 3ல் அந்த கண்டிஷன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகேங்க, நம்ம கேஸ் 3 பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.